ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. மேஷ ராசி. சார், ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதுவும் குருவுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார். 4-10 அமைந்திருக்கிறார். செவ்வாயும் கேந்திரம், குருவும் கேந்திரம். இந்த கேந்திரம் பெற்ற ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கேந்திரம் பெறுகின்ற போது அந்த குறிப்பிட்ட ராசி அன்பர்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமையும். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உங்கள் மனசில் இருந்து வரக்கூடிய பயம், யாராவது உங்களை மிரட்டலாம், அதிகாரம் பண்ணலாம், அல்லது வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணலாம். மெயினாக அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, பணியை வைக்கணும்னு முயற்சி பண்ணுறது. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தலைக்கு மேலே கத்திங்கிற மாதிரி எப்போ எது நடக்குமோ அப்படிங்கிற பயம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகளோ அல்லது கால நேரத்தால் நீங்கள் செஞ்ச ஒரு சில தவறுகளாக இருக்கலாம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம். மெயினாக என்கொயரிகள், வம்பு வழக்கு, கேஸு, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த கடன் சுமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அதே போல் மெயினாக பண கஷ்டங்கள், வறுமை, ஒரு ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறது, எப்பயும் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் மேஷராசிக்கு சிறப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது. மெயினாக அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், எந்த ஸ்டேட்டோ இல்லை எந்த கண்ட்ரியோ, அப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தீரும். சிறிய அல்லது எளிய பரிகாரங்கள் கை கொடுக்கும். நல்ல நல்ல பரிகாரங்கள் கை கொடுக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். தெய்வ சக்தி அதுதான் உங்களை காப்பாற்றும். தெய்வ சக்தி, கிரகம்தான் ஜெயிக்கும். என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம். நம்ம நிறைய பார்த்துக்கோம். இப்போது கிரகம்தான் ஜெயிக்கும். நீங்கள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் தெய்வம்தான் இன்னும் பேசும். அப்போ மேஷராசி என்பர்களே, நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், இபி செக்டராக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல், அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல் தனியார் துறை, ப்ரைவேட் ஜாப், அதில் மெயினாக தொழில் நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், தொழில் உற்பத்தி நிறுவனங்கள், அதுதான் முக்கியம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சூப்பர் மார்க்கெட்டு. இதில் இந்த மாதம் இந்த கோல்டு மார்க்கெட்டும் சில்வர் மார்க்கெட்டும் சிறப்பாக இருக்க போகுது. கோல்டு மார்க்கெட்டும் சில்வர் மார்க்கெட்டும் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்கும். கோல்டு மார்க்கெட், சில்வர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும்.
அரசாங்கத்தால் நல்ல அனுகூலம். பொதுவாகவே மேஷ ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும். இந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றதுனால இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடதோஷங்கள், ஒரு பூமி நல்லா இருந்து உங்களை வாழ விடாமல் செய்கிறது, வளர்ச்சி அடைய விடாமல் செய்கிறதுனா அந்த பூமிக்கு தான் தோஷம் இருக்குது, நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான இடதோஷங்கள், அது கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை சறுக்கல் ஏற்படுது அப்படின்னா அந்த பூமி சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் தான் அந்த தெய்வ சக்தி இருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனையாக நம்ம அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற காரணத்தினாலே இடதோஷங்கள் இருக்குமே. ஆனால் அந்த இடதோஷங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும், இப்போ தான் தெரிய வரும். இது எந்த ஒரு பாவத்துவத்துக்கும் நல்ல நேரம் வந்தால் தான் நம்மளை விட்டு வெளியில் போகும். அப்போ அப்படி பார்க்கும்போது மேஷராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. எல்லா பாவங்களும் விலகி, கர்மா வினைகள் விலகி, தொல்வினைகள் விலகி, நல்ல செயல்பாடுகளோடு நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பம். தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும், வறுமை நீங்கும், வருமானம் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய பொண்ணு வேலை கிடைக்கல, பையன் வேலை கிடைக்கல, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே, குரு சனி தொடர்பு, குரு செவ்வாய் தொடர்பு, குரு மங்கள யோகம், எப்படி பார்த்தாலும் மேஷ ராசிக்கு நன்மை அதிகம். அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதை அறிந்து செயல்படுங்கள் மேஷ ராசி அன்பர்களே. ரிஷப ராசி, ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் நான் அதிர்ஷ்டம், ஒரு கோடீஸ்வர யோகம், இதெல்லாம் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன். அந்த ஜென்ரல் கண்டென்ட்டில் எல்லாருக்குமான பொதுவான பதிவில் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஜென்ரல் கண்டென்ட்டில் சொன்னது யாருக்கு பொருந்தும்னா, அந்த கோடீஸ்வர யோகம், வருமானம், அதிர்ஷ்டம், இவை 3ம் நம்ம ரிஷபராசிக்கு பொருந்தும். அப்போ ரிஷபராசி என்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் 2வது வீட்டில், அதுவும் வீடு கொடுத்த புதனோடு இணைவு. எல்லாத்துக்கும் மேலே கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் அதிபதி சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போ பாருங்கள், குரு சூரியன் தொடர்பு 3-7-11, குரு சூரியன் தொடர்பு. சுக்கிரனுக்கு 2வது வீட்டில் குரு, 2 பக்கமும் சுப கிரகங்கள். யார்? உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் 2-12 2 இயற்கை சுபர்கள் இருக்கிறார்கள். அப்போ ரிஷபராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. நீங்கள் கொடுத்து வச்சவங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். நீங்கள் கொடுத்து வச்சவங்க, ஒரு பரிகாரமாகட்டும், ஒரு பூஜையாகட்டும், ஒரு வழிபாடாகட்டும், இந்த மாதம் அறிந்து நீங்கள் செய்வீர்களேயானால், இந்த மாதம் அந்த பூஜையை ஜூனுக்குள்ளே அந்த பரிகாரத்தை செய்வீர்களேயானால், என்ன செய்யணுமோ அதை கண்டுபிடிச்சி அந்த வழிபாடுகளை, குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம், ஏதோ ஒரு பரிகாரம், அது உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா தெரிய போகுது என்ன பிரச்சனைன்னு. அப்போ அதை அறிந்து செய்வீர்களேயானால், ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அந்த பரிகாரம் ஜெயிக்கும். ஏன்னா நேரம் நல்லா இருக்கு, கிரகண அமைப்பு நல்லா இருக்கு. அப்போ எதுவாக இருந்தாலும் கிரக அமைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு வரணும்னா
கிரகம்தான் சொல்லணும், கிரகம்தான் சப்போர்ட் பண்ணணும். தனிப்பட்ட முறையில் இங்கே யாரும் ஜெயிக்க முடியாது. நமக்கு என்ன வேண்டுமானாலும் அதிகாரம் இருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் திருப்பி கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும். கிரகம் என்ன சொல்லும்? ஒரு 10 நிமிஷம் இருங்க நான் திருப்பி உங்களை கூப்பிட்றேன், உங்களை வெயிட் பண்ண வைக்கும், காத்திருக்க வைக்கும். அப்போ ரிஷப ராசி அன்பர்களே, ராசிநாதன் ஒரு சுபத்துவம், 2ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல ஆட்சி பெற்ற புதனோட வீடு கொடுத்த புதன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், நல்ல இடத்துல பெற்றிருக்கிறார் குரு. அப்போ எல்லா இடத்திலும் சுக்கிரனுக்கு பாருங்க ராகுவுடைய தொடர்பு. இந்த மாதம் நகை வாங்கிறதுக்கும் வெள்ளி வாங்கிறதுக்குமான யோகம் உண்டு. இல்லை ஒரு நகையை அடமானம் வச்சுருக்கிறீங்க, உங்கள் நகையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு நகையாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க நகையாக இருக்கலாம், மீட்டு கொடுக்க முடியும். இல்லை 10 பேர்கிட்ட ஒரு கடன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, வரவேண்டிய பணமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து சேரும். வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது நீங்கள் வாங்கி கொடுத்த பணமாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பணமாக இருக்கலாம், கடன் போட்டு கொடுத்ததாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசி என்பர்களே, இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம், உங்கள் கஷ்டம் விலகும் மாதம். அது பண கஷ்டமாக இருக்கலாம், மனசு கஷ்டமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், பெரிய குழப்பமாக இருக்கலாம், மனசில் தேவையில்லாத பயமாக இருக்கலாம், அல்லது மெயினாக உடம்பு சரியில்லாமல் போகிறது, நோய்கள் படுத்தி எடுக்கிறது, உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், குடும்ப பயமாக இருக்கலாம், எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி இருக்குமோ, நமக்கு வேலை இருக்குமா, வேலை இருக்காதா, இந்த வேலை போயிடுச்சுன்னா நாம் என்ன செய்கிறது, எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான பயமாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கலாம், இல்லை வேறு வேலைக்கு போகலாமா, போனால் நம்ம அங்கே ஜெயிப்போமா, அந்த மாதிரியான குழப்பம் கவலையாக இருக்கலாம். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், செலவீனங்கள் அதிகரித்திருப்பது, மெயினாக செலவீனங்கள் அதிகரித்து இருப்பது. அப்போது செலவீனங்கள் அதிகரிச்சிச்சுன்னா என்ன செய்யறதுங்க, ஒன்றும் பண்ண முடியாதே. அப்போ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வருமானம் வேண்டுமே. அப்போ அந்த மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் சரிதான் எனதருமை ரிஷபராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான கிரக அமைப்புகளை தேர்ந்தெடுத்து அதற்குரிய வழிபாடுகளை கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தை வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்கள் ஒன்றும் வருஷம் பூரா வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நல்லா இருக்கலாம், நீங்களும் நல்லா இருக்கலாம். அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும், அதுதான் விஷயம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே.